Hi friends, welcome to our channel Friends of Accounts. இன்னைக்கு பாத்தீங்கன்னா corporate accounting பார்க்க போறோம். So corporate accountingல பாத்தீங்கன்னா amalgamation of companies என்ற யூனிட் தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா இது 4th யூனிட் ஓகேங்களா. So இதுல பாத்தீங்கன்னா accounting for merge, amalgamation, absorption and external reconstruction. இதுதான் 4th யூனிட். ஓகேங்களா. இந்த யூனிட்ல இருக்கிற எல்லா சம்ஸும் தியரிஸும் நம்ம பார்க்க போறோம். So அதுல first பாத்தீங்கன்னா meaning பார்த்தீங்கன்னா the terms amalgamation, absorption and external reconstruction are commonly understood in their accounting sense. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மூணுமே வந்துட்டு காமன்லாம் எப்படி வந்து அக்கௌண்டிங் சென்ஸில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா amalgamation is the combination of two or more company into a new entry by combining the asset and liabilities of both entries into one. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அமால்கமேஷனில் 2 இல்லை அதிகமான கம்பெனி வந்துட்டு ஜாயின் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்து நியூ கம்பெனியை வந்து உருவாக்குறதா சொல்கிறாங்க. பட் என்ன தான் நியூ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஐ மீன் ஒரே கம்பெனி மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன். இந்த அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா the process in which one company acquires the business of another company is also known as absorption. Second point பார்த்தீங்கன்னா in this process a smaller existing company is overpowered by an existing longer company. Third point, no new company is established in absorption. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டில் ஒரு கம்பெனியாக தான் இருக்குமா. ஓகேங்களா. இந்த அப்சார்ப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி தான் அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஆனால் பிஸ்னஸில் அனதர் கம்பெனி வந்து கம்பைன் ஆகிருக்கும். ஓகேங்களா. அப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கம்பெனியாக தான் ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் சரி ஒரு கம்பெனியாக தான் அதை வந்துட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. அதை விட முக்கியமான பாயிண்ட்டு அடுத்த கம்பெனி அவங்க நியூ கம்பெனி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. இந்த எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா when an existing company is liquidated and new company is formed, when the same shareholder to take over in it business, external reconstruction. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. sick company with accumulated loss usually undergo such reconstruction. அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்துட்டு நியூ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். ஓகேங்களா. நியூ கம்பெனி அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னென்னா சேம் ஒரே ஷேர் ஹோல்டரு ஒரே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே ஒரே இதுவாக இருக்கிற மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதில் என்னென்னா ஆல்ரெடி இருந்த கம்பெனி வந்து லாஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை வைண்ட் அப் பண்ணி இவங்களே ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. அதுதான் இந்த அதாவது எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா. அந்த அக்யூமுலேட்டட் லாஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதுக்கு அதான் அர்த்தம். ஒரு கம்பெனி இருக்குது இன்னொரு கம்பெனியும் வந்துட்டு அவங்க இது பண்ணிப்பாங்க. பட் பண்ணும் போது நியூ கம்பெனியும் அவங்க ரெடி பண்ண முடியும். இன்கேஸ் அந்த கம்பெனி லாஸ் வருது அப்படின்னும் போது அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க ஃபுல்லாக வைண்ட் அப் பண்ணிட்டு அவங்க நியூ கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா. அதுதான் என்னதான் நியூ கம்பெனியாக பண்ணாலும் சேம் ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக இருக்கட்டும் எல்லா ஷேர் ஹோல்டர்லுமே சேமாக ஃபஸ்ட்டில் இருந்தவங்களும் சரி இப்போ இருக்க போகிறவங்களும் சரி நியூவாக க்ரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. மற்றபடி மாறவே மாறாது இந்த ஷேர் ஹோல்டர் மட்டும். ஓகேங்களா. கம்பெனி மட்டும் தான் வேறு மாறும், ஷேர் ஹோல்டர் மாற மாட்டாங்க. ஸோ இதோடைய சார்ட் ஒன்று போட்டிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்காக ஸோ அதை காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அமால்கமேஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ அமால்கமேஷன் பார்த்திங்கன்னா 2 கம்பெனி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனி பார்த்திங்கன்னா ஸ்டீல் லிமிடெட், இன்னொரு கம்பெனி பார்த்திங்கன்னா ராம் லிமிடெட். இந்த 2 பேருமே சேர்ந்து ஒரு கம்பெனி நியூ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த நியூ கம்பெனி தான் இந்த ஸ்ரீராம் லிமிடெட். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்சார்ப்ஷன். இந்த அப்சார்ப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் லிமிடெட் இருக்கும், ராம் லிமிடெட் இருக்கும். ஸோ இந்த ஸ்டீல் லிமிடெட்லேருந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிட்டு ராம் எடுத்துப்பார். ராம் எடுத்ததுக்கப்புறம் புது கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிப்பார். ஆனால் இவருடைய கம்பெனியில் ஃபுல்லாக வச்சுப்பார். இங்கே நியூ கம்பெனின்னு சொல்லிட்டேன். ஐம் சாரி. ஸோ இவர் நியூ கம்பெனி ஸ்டார்ட் பண்ண மாட்டார். இவருக்கு எதாவது பிரச்சனை லாஸ் போகுது என்னால் கம்பெனி ரன் பண்ண முடியலன்னு இவர் சொன்னதுக்கப்புறம் இவர் வாங்கிட்டு இவரே தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிப்பார். நியூ கம்பெனி ஒன்று உருவாக்க மாட்டார். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதையும் பார்த்துடலாம்.
அதுக்கு ஒரு சார்ட் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அதே ஸ்ரீ லிமிடெட் சொல்லியிருக்கேன், ஸோ ராம் லிமிடெட் சொல்லியிருக்கேன். இவங்க 2 பேர் இருப்பாங்க. இந்த எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து ஃபுல்லாக வைண்ட் அப் பண்ணிடுவார். ஸோ இங்கே நியூ கம்பெனி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணோன்னா ராம் லிமிடெட் நியூ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவார். பட் சேம் ஷேர் ஹோல்டர், ஓகேங்களா, அதே ஷேர் ஹோல்டர்லாம் இருப்பாங்க, எதுவும் மாறாது. பட் என்ன ஆகிடுனா இவர் வைண்ட் அப் ஆகிடுவார். புரியுதா? இவர் ஃபுல்லாக வைண்ட் அப் ஆகிடுவார். லாஸ் ஆகிறதுனால இவர் ஃபுல்லாக வைண்ட் அப் ஆகிடுவார். இவர் வைண்ட் அப் ஆனோடனே ராம் என்ன பண்ணுவார், நியூ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி சேம் இவருடைய ஷேர் ஹோல்டர் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அது அவங்க எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருவாங்க. ஸோ சிம்பிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் அமால்கமேஷன் பார்த்துக்கலாம். தெர் ஆர் 2 board categories where there is genius fooling not mergely of the asset and liabilities of amalgamation. The first pointல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா asset and liabilities வந்து not merged in amalgamation for என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த fooling மெத்தடில் சொல்கிறாங்க. அண்ட் தென் என்னென்னு சொல்கிறாங்கன்னா செகண்ட் பாயிண்டில் amalgamation which are in the nature of merge. நேச்சர் ஆஃப் merge வந்து பார்த்தீங்கன்னா அமால்கமேஷன்ஸ் இதை கொடுத்துருப்பாங்க, அது merge ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இந்த பர்ச்சேஸ் கன்சிடர் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ட்ரான்ஸ்ஃபரர், இன்னொன்று வந்து ட்ரான்ஸ்ஃபரி, ஓகேங்களா. இந்த ட்ரான்ஸ்ஃபரர் அப்படின்னும் போது அது செல்லிங்லேயும், ட்ரான்ஸ்ஃபரின் போது பர்ச்சேஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அது சம் போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்படும், அதனால் ஓகேங்களா. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தட்ஸ்லாம் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். Okay, the amount of purchase consideration can be computed under any of following 4 methods. So lump sum method, net payment method, net asset method, intrinsic value method. ஓகேங்களா. இந்த லங்க் சம் மெத்தடில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங், அதாவது பர்ச்சேசிங் கம்பெனியும் அண்ட் செல்லிங் கம்பெனியும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் இருக்காங்க இல்லையா அவங்க, அப்புறம் வந்து கேஷ் அண்டு அதர் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங்கில் வரும், ஓகேங்களா. செல்லிங்கில் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் இவங்க மட்டும்தான் அதிகமாக வருவாங்க. ஸோ அதுதான் இந்த லங்க் சம் மெத்தடில் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட் பேமெண்ட் மெத்தட். ஸோ நான் ஒன்று உங்களுக்கு வரும்போது சொல்கிறேன், சம் வரும்போது, ஏன்னா ஒரே டைமில் சொன்னால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடும், அதனால தான். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் ஒரு சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் இது, ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ராமன் லிமிடெட் அக்ரீட்ஸ் டு பர்ச்சேஸ் த பிஸ்னஸ் ஆஃப் கிருஷ்ணன் லிமிடெட் ஆன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ராமன் லிமிடெட் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பர்ச்சேஸ் பிஸ்னஸ் வந்து கிருஷ்ணன் கிட்ட பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறார், ஓகேங்களா. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா டேர்ம்ஸு, ஃபார் ஈச் ஆஃப் த 10,000 ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச் இன் கிருஷ்ணன் லிமிடெட். அதாவது 10,000 ஷேரை வந்து கிருஷ்ணன் லிமிடெட் வந்து ஒரு ஷேர் 10 ரூபான்ற விதத்தில் இஷ்யூ பண்ணுறதா சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் 2 shares in Raman Limited of ₹10 each will be issued at agreement value of ₹12 per share. அதாவது 2 ஷேர் இஷ்யூ பண்ணுறாரு ராமன், ஓகேங்களா. அவருமே 10 ரூபான்னு தான் சொல்கிறாரு. பட் என்ன ஆகுதுன்னா அக்ரிமெண்ட் வேல்யூ படி 12 ரூபான்னு 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இன் அடிஷ்னல் ₹4 per share கேஷ் ஆல்சோ பி பெய்டு. இது ஷேராக வந்து 12 ஷேர் வந்து சொல்லியிருக்காங்க, 12 ரூபாய்க்கு ஒரு ஷேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கேஷாக இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து 4 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்மளுடைய கொஷினோட ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டேர்ம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ₹10,000 will be paid towards expense of winding up. ஸோ நமக்கு அப்போ இது தேவை கிடையாது, ஏன்னா நம்ம பர்ச்சேசிங் தான் பார்க்க வந்து வைண்டிங் அப் பற்றி இப்போது நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம சம்முக்கு டேரெக்டாக போய் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ற டாபிக் போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா 2 காலம் ஓப்பன் பண்ணுவோம். ஒன்று வந்து பர்டிகுலர்ஸ், இன்னொன்று ₹, ஓகேங்களா. இந்த பர்டிகுலர்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணல அவங்களும், அதனால் நானும் பண்ணல, ஸோ நீங்களும் பண்ணாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷனில் நம்ம கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த டேர்ம்ஸு, அதை படி தான் நம்ம எழுத போகிறோம். எவ்வளோ ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க ஷேர் ஹோல்டர்ஸ், ஓகேங்களா, எவ்வளோ வந்து செல் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாங்க, ஓகேங்களா, அப்படின்றத நம்ம எடுத்து எழுத போகிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷேர் டு பி இஷ்யூட் ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த செல்லிங். அதாவது எத்தனை ஷேர்ஸை வந்து விற்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க ராமனும் கிருஷ்ணனும் அப்படின்னு கேட்குறாங்க. 10,000 ஷேர்ஸ் வந்து கிருஷ்ணன் வந்து விற்கிறதா ரெடியாக இருந்தார். ரெண்டு ஷேர் மட்டும் விற்கிறதா வந்து ராமன் வந்து ரெடியாக இருந்தாங்க. ஸோ அந்த 10,000ம் இந்த 2 எடுத்துட்டோமா. அது இல்லாமல் ஒரு ஷேருடைய வேல்யூ வந்து 12 ரூபா அப்படின்ற விதத்தில் விற்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ 10,000 × 2 × 12 பண்ணிங்கன்னா
2,40,000 நீங்கள் இங்கே வச்சுக்க வேண்டியது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஷாக நாங்கள் வந்துட்டு ஷேர் ஹோல்டர் வந்து எவ்வளோ செல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 4 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ ஷேர்னு பார்த்தீங்கன்னா 10,000 ஷேர். ஓகேங்களா? ஸோ அந்த 10,000 ஷேரை வந்து 4 ரூபாயில் இன்ட்டு பண்ணும்போது நமக்கு 40,000 வருது. ஸோ இது ரெண்டுத்தையுமே ப்ளஸ் பண்ணும்போது நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,80,000 பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அதாவது ஒரு ஷேரை வந்து விற்கிறாங்க, அந்த ஷேரை நம்ம வாங்குகிறோம், அந்த வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அது பேர் தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஓகேங்களா? இந்த சம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லைனா டவுட் இருந்தால் கேளுங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ம தான். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக கேளுங்க. புரிஞ்சுக்கிட்டு படித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்றதுனா மறுபடியும் கேளுங்க. அந்த கம்பெனிலாம் உங்களுக்கு 2 செப்பரேட்டாக சொன்னேன் இல்லையா, அது புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.